students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல SSC and Railway examsல கேட்கக்கூடிய சிலாஜிஸ்ங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். இது SSC and Railway exam மட்டும் இல்ல, நீங்க TNPSC Group 2A மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு ரீசனிங் பாத்தீங்கன்னா 40 क्वेश्चंस வரும். ஓகேங்களா? சோ அப்ப அதோட சிலபஸ் பாத்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்ட்டா SSC and Railway examsல இருக்கக்கூடிய சிலபஸ் தான். ஓகேங்களா? சோ அதனால நீங்க TNPSC Group 2A மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிலாஜிசம், அதாவது ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் ரிலேட்டடான காம்ப்ளிமெண்டரி பேர். ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடான தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிமெண்டரி பேர் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து கிவன் ஸ்டேட்மெண்ட்க்கு வந்து வென் டயக்ராம் டிரா பண்ணுவோம். அந்த வென் டயக்ராம் யூஸ் பண்ணி கன்க்ளூஷன்ஸ் செக் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த கன்க்ளூஷன்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸ்ல இருக்குன்னா, இப்போ 2 கன்க்ளூஷன் வந்து பாசிபிலிட்டியில இருந்தா அதை வந்து நம்ம எய்தர் ஆர்ல எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லா கன்க்ளூஷன்ஸுமே நம்ம அந்த மாதிரி பாசிபிலிட்டியில இருக்கிற எல்லாத்தையும் அந்த மாதிரி எய்தர் ஆர்ல எழுத முடியாது. இந்த காம்ப்ளிமெண்டரி பேர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த 2 கன்க்ளூஷன்ஸ் வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ்ல இருந்தா அதை வந்து நீங்க எய்தர் ஆர்ல எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல எனக்கு காம்ப்ளிமெண்டரி பேர் எதுனா காம்ப்ளிமெண்டரி பேர்னு பார்க்க போறோம். அண்ட் தென் வந்து அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? காம்ப்ளிமெண்டரி பேர்ல டைப் 1 பார்க்கலாம். ஸோ டைப் 1 என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு கன்க்ளூஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி வென் டயக்ராம் டிரா பண்ணுவோம். அந்த வென் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், கன்க்ளூஷன்ஸ் வந்து செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணும்போது இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து சம் ARB அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து பாசிபிலிட்டியில வருது. அண்ட் தென் செகண்ட் கன்க்ளூஷன் நோ A is Bன்னு இருக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு பாசிபிலிட்டியா இருக்கும் போது நீங்க எப்படி எழுதலாம்னா, இதை வந்து எய்தர் ஆர்ல எழுதலாம். அதாவது எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 follows அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ சம் நோ அப்படிங்கிறது ஒரு வந்து காம்ப்ளிமெண்டரி பேர். சம் ARB நோ A is Bங்கிறது காம்ப்ளிமெண்டரி பேர். சம் ARB நம்ம எப்படி எழுதலாம், சம் BRAன்னு எழுதலாம். அதே மாதிரி நோ A is B நோ B is A அப்படின்னு எழுதலாம். ஸோ அதனால இங்க வந்து உங்களுக்கு இது வந்து மாறி கூட இருக்கலாம். ஓகேங்களா? சம் BRAனோ நோ A is Bன்னு இருக்கலாம். ஓகேங்களா? இந்த பேருக்கு மட்டும் இது உங்களுக்கு மாறி இருந்தாலும் இதை நீங்க வந்து காம்ப்ளிமெண்டரி பேரா எய்தர் ஆர்ல எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆல் டாய்ஸ் ஆர் பென்ஸ். ஓகேங்களா? ஆல் டாய்ஸ் ஆர் பென். நெக்ஸ்ட் ஆல் கேம்ஸ் ஆர் பென்ஸ். ஓகேங்களா? ஆல் கேம்ஸ் ஆர் பென்ஸ். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் நோ டாய் இஸ் ஏ கேம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நோ டாய் இஸ் ஏ கேம். டாய் வந்து இங்க இருக்கு, நெக்ஸ்ட் கேம் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது 2 டாய்க்கும் கேமுக்குமான ரிலேஷன் எல்லாமே எப்படி இருக்கும், பாசிபிலிட்டிஸ்ல தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம கான்செப்ட் வீடியோல டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இது இங்க வந்து டாய் இருக்கு, இங்க கேம் இருக்குன்னா இதுக்கு இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து அன்னோன் ரிலேஷன். ஸோ சொல்லக்கூடியது எல்லாமே பாசிபிலிட்டிஸ்ல தான் வரும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாசிபிலிட்டிஸ்ல வரும். நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் நோ பென் இஸ் ஏ கேம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பென்னுக்கும் கேமுக்கும் நோ ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை. ஓகேங்களா? அதாவது இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் சர்க்கிள் வந்து பென் அப்படின்னா இந்த கேம் இருக்க இடத்துலயுமே கொஞ்சம் சில பென் இருக்கும். கன்ஃபார்மா சம் பென் ஆர் கேம்ங்கிறது தான் கரெக்டா வரும். அப்போ இந்த இடத்துல இது வந்து பாசிபிலிட்டி கிடையாது, ஃபால்ஸ் கன்க்ளூஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கன்க்ளூஷன் பாருங்க, சம் டாய்ஸ் ஆர் கேம்னு சொல்லியிருக்காங்க. டாய்ஸ்க்கும் கேமுக்குமான ரிலேஷன் எல்லாமே பாசிபிலிட்டிஸ்ல வரும். ஓகேங்களா? இப்போ கன்க்ளூஷன் 1 வந்து பாசிபிலிட்டியில இருக்கு, தேர்ட் கன்க்ளூஷனும் பாசிபிலிட்டியில இருக்கு. இப்போ இது வந்து காம்ப்ளிமெண்டரி பேரான்னு பாருங்க. சம் டாய்ஸ் ஆர் கேம்ஸ் நோ டாய் இஸ் ஏ கேம். சம் நோங்கிறது நமக்கு காம்ப்ளிமெண்டரி பேர். ஓகேங்களா? சம் அண்ட் நோங்கிறது காம்ப்ளிமெண்டரி பேர். அண்ட் தென் இங்க டாய் கேம், இங்கேயும் டாய் கேம் சேம் தான் வந்திருக்கு, சேம் வந்திருக்கா? ஸோ அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்னா எய்தர் கன்க்ளூஷன் 1 or 3 ஃபாலோஸ்ன்னு சொல்லி ஃபோர்த் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், சம் அனிமல்ஸ் ஆர் எலிஃபென்ட்ஸ். ஓகேங்களா? சம் animals are elephant. Next some elephants are tigers. Some elephants are tigers. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம கன்க்ளூஷன் செக் பண்ணலாம். சம் அனிமல்ஸ் ஆர் டைகர்ஸ். சம் அனிமல்ஸ் இங்க வந்து இங்க இருக்கு, அனிமல்ஸ் இங்க வந்து டைகர் இருக்கு. சம் அனிமல்ஸ் வந்து டைகர்ஸ் ஆனா இது பாசிபிலிட்டியில வரும். ஓகேங்களா? ஏன்னா அனிமல்ஸ்க்கும் டைகருக்குமான எப்படி இருக்கு ரிலேஷன் வந்து அன்னோன் ரிலேஷன். ஸோ பாசிபிலிட்டியில வரும். நெக்ஸ்ட் நோ டைகர் இஸ் ஏ அனிமல்னா அகெயின் வந்து டைகர் அனிமல்ங்கும் போது இது பாசிபிலிட்டிஸ்ல வரும்.
நெக்ஸ்ட் வந்து இது காம்ப்ளிமெண்டரி பேரான்னு பார்த்தீங்கன்னா சம் நோ இருக்கு. ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்டரி பேர். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், இங்க இருக்கக்கூடியது அனிமல்னா இங்க அனிமல் இருக்கு, டைகர் இருக்கு, இங்க டைகர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சேம் தான் இருக்கு. பட் இது வந்து சம் நோவை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்படி இன்டர்சேஞ்ச் ஆகி கூட இருக்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ்ன்னு சொல்லிட்டு சி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, நீங்க நெய்தர் சூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 2 கன்க்ளூஷனுமே ஃபாலோ ஆகலன்னு சொல்லிட்டு டி ஆப்ஷனை சூஸ் பண்ணக்கூடாது. இது ரெண்டுமே பாசிபிலிட்டியா இருக்கு அண்ட் தென் காம்ப்ளிமெண்டரி பேராகவும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ்ன்னு சொல்லி சி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், all mothers are women. So all mothers are women. Next some women are doctors. Some women வந்து doctors ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். No mother is a doctor. இங்க மதர் இருக்கு, இங்க வந்து டாக்டர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப மதருக்கும் டாக்டருக்குமான ரிலேஷன் வந்து அன்னோன் ரிலேஷன். ஸோ இதுக்கு நடுவில் சொல்ற எல்லாமே எப்படி வரும், பாசிபிலிட்டிஸ்ல தான் வரும். அப்ப நோ மதர் இஸ் ஏ டாக்டர்ங்கிறது பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் சம் மதர் ஆர் டாக்டர், அகெயின் மதர் டாக்டர்ங்கும் போது இதுவுமே பாசிபிலிட்டிஸ்ல தான் வரும். அகெயின் வந்து இது காம்ப்ளிமெண்டரி பேரான்னு பார்த்தோம்னா சம் நோ அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்டரி பேர். மதர் மதரே தான் இருக்கு, இங்க டாக்டர் டாக்டர் இருக்கு. ஸோ அப்போ வந்து இது வந்து காம்ப்ளிமெண்டரி பேர். ஸோ அப்போ எய்தர் 1 or 2 ஃபாலோஸ்ன்னு சொல்லிட்டு ஏ ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், சம் பேப்பர்ஸ் ஆர் காப்பீஸ். ஓகேங்களா? சம் பேப்பர்ஸ் ஆர் காப்பீஸ். நெக்ஸ்ட் நோ காப்பி இஸ் அன் எரேசர். காப்பிக்கும் எரேசருக்கும் நோ ரிலேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சம் காப்பீஸ் ஆர் பேப்பர்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சம் காப்பீஸ் வந்து பேப்பர். ஸோ கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து ட்ரூ, ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் பேப்பர்ஸ் ஆர் எரேசர்ஸ். ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய இங்க வந்து பேப்பர் இருக்கு, இங்க எரேசர் இருக்கு. சம் பேப்பர் வந்து எரேசரா அப்படின்னா நமக்கு வந்து இது எப்படி வரும், பாசிபிலிட்டிஸ்ல தான் வரும். ஓகேங்களா? அதாவது பேப்பருக்கும் எரேசருக்குமானது கன்க்ளூஷன்ல எது மட்டும் நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும், இங்க இருக்கக்கூடிய சம் பேப்பர்ஸ் வந்து நாட் எரேசர்ங்கிறது மட்டும்தான் நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும். ரிமைனிங் இங்க இருக்கக்கூடிய பேப்பருக்கும் இந்த எரேசருக்குமான ரிலேஷன் எல்லாமே அன்னோன் ரிலேஷன். அப்போ சம் பேப்பர் வந்து எரேசரானா மேபி இருக்கலாம் பாசிபிலிட்டி. இல்ல நோ பேப்பர் ஈஸியா எரேசரா அப்படின்னா மேபி வந்து பேப்பருக்கும் எரேசருக்கும் நோ ரிலேஷனா கூட இருக்கலாம். ஸோ இதுவும் பாசிபிலிட்டிஸ்ல வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து காம்ப்ளிமெண்டரி பேரான்னு பார்த்தோம். சம் நோங்கிறது காம்ப்ளிமெண்டரி பேர் அண்ட் தென் பேப்பர் எரேசர் சேமா இருக்கு. ஸோ அப்போ இது வந்து எய்தர் ஆர்ல எழுதலாம். ஸோ ஆன்சர் எதை சூஸ் பண்ணா, இங்க கன்க்ளூஷன் 1 இருக்கு ஆல்ரெடி. கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகுது. அதுக்கப்புறம் 2 and 3ல எய்தர் 2 or 3 ஃபாலோ ஆகும். ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் சூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஆல் டவுன்ஸ் ஆர் சிட்டிஸ். ஆல் டவுன்ஸ் வந்து சிட்டிஸ். நெக்ஸ்ட் நோ சிட்டி இஸ் ஏ வில்லேஜ். சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் நோ ரிலேஷன். நெக்ஸ்ட் சம் சிட்டிஸ் ஆர் கார்பரேஷன்ஸ். ஸோ இங்க சம் சிட்டிஸ் வந்து கார்பரேஷன், இது வந்து கார்பரேஷன், இது சிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் கார்பரேஷன்ஸ் ஆர் வில்லேஜ்னு சொல்லியிருக்காங்க. இங்க கார்பரேஷனுக்கும் வில்லேஜுக்குமான ரிலேஷன் பார்க்கலாம். சிட்டிக்கும் வில்லேஜுக்கு நோ ரிலேஷனுங்கும் போது அப்போ இங்க இருக்கக்கூடிய சம் கார்பரேஷன்ஸ் ஆர் நாட் வில்லேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரூ கன்க்ளூஷன்ல வரும். அதை தவிர ரிமைனிங் இந்த பார்ட் இருக்குங்களா, ஸோ இந்த கார்பரேஷன் இங்க இருக்கக்கூடிய கார்பரேஷனுக்கும் இல்ல வில்லேஜுக்குமானது எப்படி இருக்கும் ஒரு ரிலேஷன் அப்படின்னா அது எல்லாமே அன்னோன் ரிலேஷன்ல வரும். ஸோ பாசிபிலிட்டிஸ்ல வரும். ஓகேங்களா? அதாவது இங்க இருக்கக்கூடிய சம் கார்பரேஷன்ஸ் வந்து வில்லேஜா மேபி இருக்கலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ்ல வரும். நெக்ஸ்ட் சம் டவுன் ஆர் கார்பரேஷன் அப்படின்னா டவுன் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? கார்பரேஷன் இங்க இருக்கு. ஸோ இது இருக்குமே அன்னோன் ரிலேஷன். ஸோ இதுவுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ்ல வரும். நெக்ஸ்ட் நோ கார்பரேஷன் இஸ் ஏ வில்லேஜ். ஓகேங்களா? இப்போ இங்க இருக்கக்கூடிய கார்பரேஷனுக்கும் வில்லேஜுக்கும் நோ ரிலேஷனா கூட இருக்கலாம். ஸோ இதுவுமே பாசிபிலிட்டிஸ்ல வரும். இப்போ நீங்க பார்க்கும்போது நமக்கு காம்ப்ளிமெண்டரி பேர் இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சம் நோ அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்டரி பேர். பார்க்கும்போது இங்க நோ இருக்கு. நோல என்ன இருக்கு, கார்பரேஷன் வில்லேஜ் வரணும். ஸோ சம்லயும் அதே பேர் இருக்கான்னு பாருங்க, கார்பரேஷன் வில்லேஜ் இருக்கு. ஸோ வந்து நீங்க எய்தர் ஆர் எழுதும் போது எய்தர் 1 or 3 ஃபாலோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணும். ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி பேர்ல டைப் 2 என்னன்னா ஆல் சம் நாட் அப்படிங்கிறது தான் டைப் 2. அதாவது உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்து ஆல் ஏ ஆர் பின்னு இருக்கணும், அது வந்து பாசிபிலிட்டியா இருக்கு. அண்ட் தென் இன்னொரு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சம் ஏ ஆர் நாட் பின்னு இருக்கு, இதுவும் உங்களுக்கு பாசிபிலிட்டியா இருக்கு. அப்படின்னா நீங்க இது வந்து எய்தர் ஆர்ல எழுதலாம். அதாவது எய்தர் 1 or 2 follows அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து எது வந்து காம்ப்ளிமெண்டரி பேர் இல்லை அப்படின்னா, நாட் ஏ காம்ப்ளிமெண்டரி பேர் அப்படின்னா ஆல் ஏஆர் பின்னு போட்டு சம் பிஆர் நாட் ஏ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகி இருந்தா அது காம்ப்ளிமெண்டரி பேர் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ஆல் ஏஆர் பியை நம்ம ஆல் பிஆர் ஏன்னு மாற்றி எழுத முடியாது. அதே மாதிரி தான் சம் ஏஆர் நாட் பியை சம் பிஆர் நாட் ஏன்னு எழுத முடியாது. ஸோ அதனால இந்த ஆல் சம் நாட்ல வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏன்னா ஏ, பின்னா இங்கே பி, இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ரிலேட்டடான கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சம் பென் இஸ் பென்சில்ஸ். ஓகேங்களா? சம் பென் வந்து பென்சில். ஓகேங்களா? ஆல் பென்சில் ஆர் புக். ஓகேங்களா? எல்லா பென்சிலும் புக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாம். ஆல் புக் ஆர் பென்சில்னு சொல்லியிருக்காங்க. ஆல் புக்கு வந்து பென்சிலா அப்படின்னா கிடையாது, இது ஃபுல்லாக புக்கு. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய சம் புக்கு தான் வந்து பென்சில்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஆல் புக்கு வந்து பென்சிலானா இந்த ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய புக்கு வந்து இந்த ரிமைனிங் பார்ட் வந்து மேபி பென்சிலாக கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாசிபிலிட்டியில் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் பென் இஸ் நாட் புக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாக புக்கு, பென் வந்து இந்த பார்ட். ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய சம் பென்னுக்கு இந்த பார்ட்ல இருக்கக்கூடிய இந்த பென்னுக்கும் புக்குக்குமான ரிலேஷன் வந்து அன்னோன் ரிலேஷன். ஸோ அது எப்படி வேணா இருக்கலாம். அதாவது அதுக்குள்ள இன்பிட்வீன் இருக்கிற ரிலேஷன் எல்லாமே பாசிபிலிட்டியில வரும். இங்க இருக்கக்கூடிய சம் பென்னுக்கும் புக்குக்கும் வந்து ரிலேஷன் இல்லாம கூட இருக்கலாம். ஸோ சம் பென் ஆர் நாட் புக்குங்கிறது உங்களுக்கு பாசிபிலிட்டியில வரும். இல்ல ஆல் பென் இஸ் ஏ புக், மேபி இங்க இருக்கக்கூடிய பெண்ணுமே புக்கா கூட இருக்கலாம். ஸோ இதுவுமே பாசிபிலிட்டிஸ்ல வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் ஆஃப் பென், இந்த போர்ஷன் வந்து பென் புக்குக்குமான ரிலேஷன் வந்து அன்னோன் ரிலேஷன். ஸோ இந்த எல்லாமே பாசிபிலிட்டிஸ்ல வரும். நெக்ஸ்ட் வந்து பேர் பார்த்தீங்கன்னா ஆல் சம் நாட்டுங்கிறது காம்ப்ளிமெண்டரி பேரு. அப்போ ஆல் பார்த்தீங்கன்னா ஆல் பென் இஸ் ஏ புக்குன்னு இருக்கு, இங்கே சம் பென் இஸ் நாட் புக்குன்னு இருக்கு. ஓகேங்களா? ஆல் இருக்கு, சம் நாட் இருக்கு, பென் பென் இங்கே கரெக்டாக புக்குக்கு புக் இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எய்தர் கன்க்ளூஷன் 2 or 3 follows. ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். செகண்ட் ஒன் ஆல் ஸ்பேரோஸ் ஆர் பீகாக்ஸ். ஓகேங்களா? ஆல் ஸ்பேரோஸ் வந்து பீகாக்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் சம் பீகாக் ஆர் பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சம் பீகாக் வந்து பேர்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாம். ஆல் பேர்ட்ஸ் ஆர் ஸ்பேரோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பேர்ட்ஸ் வந்து இங்க இருக்கு, ஸ்பேரோஸ் இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ பேர்ட்ஸுக்கும் ஸ்பேரோக்குமான ரிலேஷன் வந்து அன்னோன் ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எதில் வரும்னா பாசிபிலிட்டிஸ்ல வரும். நெக்ஸ்ட் சம் ஸ்பேரோஸ் ஆர் நாட் பேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்பேரோஸ், இங்க பேர்ட்ஸ். ஸோ இதுவுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து காம்ப்ளிமெண்டரி பேரான்னு பாருங்க. ஆல் சம் நாட் இருக்கு. ஸோ வந்து இதை நம்ம எய்தர் ஆர்ல எழுதலாம், எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ் எழுதலாம்னு சொல்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா, ஏ ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா இது தப்பு. ஓகேங்களா? ஏன்னா இங்க பேர்ட் இருந்தா இங்க என்ன இருக்கணும், பேர்ட் தான் இருக்கணும். பட் வந்து இங்க வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி இருக்கு. ஓகேங்களா? ஆல் சம் நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனும் ஃபாலோ ஆகாது, செகண்ட் கன்க்ளூஷனும் ஃபாலோ ஆகாது. அண்ட் தென் இது வந்து காம்ப்ளிமெண்டரி பேருமே கிடையாது, இந்த இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கக்கூடாது. ஏன்னா ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ்ங்கிற சி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோல காம்ப்ளிமெண்டரி பேர் பத்தி பார்த்தோம். அண்ட் தென் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸுமே பார்த்தோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.